பாக்ஸ் தான் என்னென்னு பார்க்க போறோம். அப்படியே ஸ்பெஷலான 2 டிஷ், அதாவது மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வந்து எப்படி ரொம்ப குயிக்கா சீக்கிரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாத்துடலாம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷல் தான் லஞ்சு. அதனால இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வந்து பண்ணிருக்கேன். மட்டன் வந்து குர்பானி கறியை வச்சுதான் வந்து பண்ணிருக்கேன். பேசிக்கா வந்து நம்ம நார்மல் மட்டன் வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வந்து வெந்துடும். குர்பானி கறிங்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அதை வச்சு எப்படி மட்டன் பிரியாணி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாத்துடலாம். எப்போதுமே வந்து காலையில எந்திரிச்ச உடனேமே நமக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து என்னடா லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, மார்னிங் டிஃபனுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இது வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட வந்து மட்டன் இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து ஒரு 600-700 கிராம் அளவுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் வந்து நீட்டு வாக்குல வந்து கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் கட்டையை வச்சு வந்து எப்போதுமே வந்து கட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கையில கட் பண்றதுதான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால நான் வந்து கையில தான் வந்து கட் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறலாம். நான் மட்டனையுமே ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து நல்லா வந்து தண்ணியில வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து சில டைம் வந்து கரையிறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும். நம்ம வந்து மற்ற டைம் இருந்தா பொறுமையா கூட சமைச்சுக்கிறலாம். ஆனா இந்த ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ரொம்பவே டென்ஷனா இருக்கும். ஏன்னா பஸ் வந்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த பசங்களை எழுப்புறது வந்து அவ்வளவு பெரிய வேலையா இருக்கும். ஒரு 100 தடவையாவது திரும்ப திரும்ப போய் எழுப்பி விடணும். யாராவது வீட்டு பசங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இதே குட்டி குட்டியா கட் பண்ணறதா இருந்தா சாப்பர்ல கூட போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீட்டா வாக்குல கட் பண்றதுனால நம்ம வந்து வேற வழி இல்லை, கையில தான் வந்து கட் பண்ணி ஆகணும். அதனால நான் வந்து கட் பண்றேன். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் அந்த கட்டையில வச்சு கட் பண்ணதில்லை. எனக்கு பார்க்க அது ஸ்லோவா இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுதான் கொஞ்சம் ஸ்பீடா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ வந்து வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். எப்போதுமே வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தான் கொஞ்சம் வந்து கூட இருக்கணும், தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். நான் வந்து ஒரு 3 அல்லது வந்து பெரிய தக்காளியா இருந்தா 4 தக்காளி எடுத்துக்கிறேங்க. சின்ன தக்காளியா இருந்தா ஒரு 5 கூட எடுத்துக்கிறலாம். நான் வந்து இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளினால நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியுமே ஃபர்ஸ்ட் நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த கட் பண்ற வேலையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பசங்களை போய் அந்த கேப்ல வந்து நான் வந்து எழுப்பி விட்டுட்டு வந்துருவேன். ஏன்னா ஒரு தடவை எழுப்பின உடனே டக்குன்னு எந்திரிக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 2-3 தடவை வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், அதாவது அடுப்புல வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே எழுப்பி விட்டுட்டு வந்துருவேன். இப்போ வந்து அவங்களையுமே எழுப்பி விட்டாச்சு. இப்போ வந்து குக்கர்ல வந்து நம்ம பிரியாணி வந்து தாளிச்சுக்கிறலாம். ஃபர்ஸ்ட் குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா பிரியாணியை பொறுத்தளவு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தாதான் வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். நான் வந்து நார்மல் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ரிஃபைண்ட் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஸ்பைசஸ் மசாலாவெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பிரியாணியில போட்டிருக்கேன். அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் பட்டம், லவங்கம், ஏலக்காய் எல்லாம் வந்து சேர்த்திருக்கேன். அது ஓரளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து உள்ள சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து
ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிரியாணியை பொறுத்தளவு வெங்காயம் ஃபர்ஸ்ட் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வேற அடுத்த பொருட்களை வந்து சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. பிரியாணிக்கு முக்கியமே வெங்காயம் வந்து வதங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட வெங்காயத்தை வந்து நல்ல ப்ரௌன் கலரா வர்ற வரையும் வதக்கி எடுத்துக்கிறலாம். இத வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து இடையில வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இதை வந்து வதங்க போட்டுட்டு தண்ணி பாட்டில் வந்து எடுத்து வைக்கிறது, அப்படியே பாக்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம இதுலயே நின்றுகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து மற்ற வேலைகள்லாம் அப்படியே கடந்து போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைமும் இருக்காது. அதனால இடையில நான் போய் மற்ற வேலைகளையும் வந்து பார்த்துக்கிருவேன். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். நான் எப்போதுமே இஞ்சி பூண்டு வந்து அரைக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்து வந்து அரைச்சிக்கிறேங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு சுத்தமா போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு கொஞ்சம் பச்சையா இருக்கும் போதே சேர்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்ப தக்காளி சேர்த்துட்டு அதுக்கு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்க விடுவோம். எண்ணெய் ஃபர்ஸ்ட் நல்லா வந்து பிரிஞ்சு வரணும். ஏன்னா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மசாலாக்களை சேர்த்தாதான் வந்து பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாம வந்து வதக்கிக்கிடுவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம விட்டு வந்து கலர முடியாது. அதனால பக்கத்துலயே நின்றுதான் வந்து கலர்ற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்ப தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது வந்து வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள்னால கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கும். அதனால 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதே நீங்க வந்து கடையில வாங்கின மிளகாத்தூள் இருந்தா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான் இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா. வேற எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் எடுத்து உள்ள சேர்த்துலாம். பிரியாணி எப்போதுமே செய்யும் போது நீங்க கொஞ்சம் கொழுப்புள்ள கறியை வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்லாவே டேஸ்டா இருக்கும். அதனால நான் அப்படியே அந்த கறியில உள்ள மேலால உள்ள கொழுப்பு மட்டும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். இப்ப கறியை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து எத்தனை டம்ளர் அரிசி போடுறோமோ அதுக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசினால 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியில வந்து நமக்கு இந்த கறி வேகிறதுக்கு தகுந்த போல வந்து தண்ணி தான் ஊத்தி இதை வேக வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமா வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும். இப்ப தயிரையும் சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி வந்து அளக்காம சேர்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மறுபடியும் திரும்ப வந்து கறி வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அளந்து சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம அளந்து வச்ச தண்ணியில இருந்து நம்ம எடுத்து ஊத்திட்டோம்னா மிச்சம் இருக்க தண்ணியை ஊத்தி நம்ம பிரியாணி வந்து செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இப்ப எல்லாமே மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மொத்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கல் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கறி வேகிறதுக்காக
நம்ம வந்து அளந்து வச்ச தண்ணில இருந்து நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கறி வேகிறதுக்கு அது போதும். இப்போ வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப காரம் இறங்கிடும். பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் லாஸ்ட்ல சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வெங்காயம் சேர்க்கும் போது கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து குக்கரை மூடியாச்சு. மூடிட்டு ஒரு 5, 6 விசில் நான் விட்டுக்கிறேன். ஏன்னா இது குர்பானி கறினால கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா எப்போதும் குர்பானி கறி வந்து கொஞ்சம் பெரிய ஆடுதான் வந்து வெட்டுவாங்க. அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 6 விசில் விட்டுக்கிறேன். இப்ப பக்கத்துல அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு மசாலாக்களை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். அதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க சிக்கன் வந்து பொரிச்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாஃப்டாவும் நல்லா இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். அதாவது நீங்க சிக்கன் வந்து எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணி வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இது மாதிரி மிளகாய் தூளுமே நான் வந்து அரை ஸ்பூனுக்கு மேலதான் சேர்க்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கனால. இப்போ வந்து கலர் பவுடரை சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கிறேங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் பசங்க ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போறது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு இப்போ லாஸ்டா நம்ம ஒரு முக்கியமான ஐட்டம் சேர்க்க போறோம். இந்த ஐட்டம் சேர்க்கும் போதுதான் டேஸ்ட் வந்து சிக்கன் 65 வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை வந்து போட்டுடலாம். ஏன்னா வந்து மசாலா மிக்ஸ் பண்ண முன்னாடியே சிக்கன் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து சில இடத்துல வந்து ஒட்டி சில இடத்துல ஒட்டாமையும் வந்துடும். சிக்கனுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் நாளே வாங்கி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுவுமே கொஞ்சம் ஐஸா தான் இருந்துச்சு. அதனால தண்ணியில வந்து போட்டு வச்சேன். ஏன்னா கரைகிறதுக்கு டைம் ஆகும், ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுவுமே ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்ப சிக்கனை நல்லா அந்த மசாலால ஊறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். மற்ற டைம் வந்தா நீங்க ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு போறீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து ஸ்கூலுக்குனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா 8:30 மணிக்கு இங்க வந்து பஸ் வந்துடும். அதனால நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வந்து ஊற வச்சேன். இப்போ வந்து கடாய் நல்லா சூடாயிடுச்சு. சூடாயிட்டு இதை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நிறைய நான் வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய எண்ணெய் வந்து சேர்க்க மாட்டேன். ஏன்னா திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அது 2-3 டைம் வறுத்தோம் அப்படின்னா வந்து அந்த எண்ணெயை வந்து அந்த அளவுக்கு ரீயூஸ் பண்ற மாதிரி வராது. நம்ம ஒரு தடவை ரீயூஸ் பண்ணாலே முடிஞ்சிற மாதிரிதான் வரும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம சிக்கனையுமே உள்ள சேர்த்துடலாம். எப்போதுமே வந்து சிக்கன் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சேருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வரும். நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அவசரத்துல எண்ணெய் கொஞ்சம் சூடாகாம இருக்கும் போதே வந்து சிக்கனை வந்து சேர்த்துட்டேன். அதனால திருப்பி போடும்போது எனக்கு வந்து சில சிக்கன் வந்து அங்கங்க வந்து ஒட்டிக்கிடுச்சு. நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சேருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வரும். இப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒண்ணா திருப்பி விட்டுலாம். கரண்டியை வச்சு நம்ம திருப்பி விடுறதை விட இந்த மாதிரி வந்து
கத்திய வச்சு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா வந்து சிக்கன் வந்து நல்லா ஒட்டாம இருக்கும். இப்போ வந்து கறி வந்து நல்லா வெந்துருச்சு, விசிலுமே ஓபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து இது பாஸ்மதி அரிசியா இருந்தாலும் சீரக சம்பா இருந்தாலும் அதே கணக்கு தான். மற்றபடி வேற அரிசியா இருந்தா நீங்க அந்த அரிசி தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கிறீங்க. இப்போ நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணிய ஊத்திட்டு அது கூடவே ஒரு லெமனையுமே நல்லா புளிஞ்சு ஊத்தியாச்சு. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு காரம் உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா செக் பண்ணிக்கிறேங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விசில் போட்டு வச்சிடலாம். விசில் வந்து நான் வந்து 2 விசில் தான் வந்து வச்சேன். எனக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு. நீங்க வந்து உங்களுக்கு அப்படி 2 விசில் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க. அதுக்கு மேல வச்சிடாதீங்க, அப்புறமா பிரியாணி வந்து பிடிச்சு போயிடும். இப்போ வந்து பிரியாணியை வந்து சாதத்தை போட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடியாச்சு. பக்கத்துலயே வந்து நம்மளோட சிக்கன் 65மே சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேலையா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி 1-2 வேலையை மொத்தமா செய்யும்போது நமக்கு வந்து வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ வந்து பிரியாணி வந்து விசிலும் போயிருச்சு. இப்ப நம்ம பிரியாணி பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா வந்து உதிரி உதிரியா வந்திருக்கு. அதோட வீடியோ வந்து அங்கங்க கொஞ்சம் ஷேக் ஆகுது, ஏன்னா ட்ரைபேட் வந்து உடஞ்சிருச்சு. அதனால நான் வந்து கையில தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. எப்போதுமே நம்ம பிரியாணியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெய் சேர்க்கிறத விட இந்த மாதிரி கடைசியா நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா வந்து வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெய் வந்து நல்லா வந்து உறைஞ்சு போயிருந்துச்சு. அதனால நான் வந்து ஸ்பூன்ல எடுத்து சேர்க்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அப்படியே நெய்யை சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட அரிசி வந்து உடையாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. காலையில டிஃபனுக்கு என்னன்னா இடியப்பம் தக்காளி அணம் தான் வந்து பண்ணியிருக்கேன். எங்க ஊர்ல வந்து இந்த இடியப்பம் தக்காளி அணம்னா ரொம்பவே ஃபேமஸ், ரொம்ப சூப்பரா இருக்கும். பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லஞ்ச் பாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம குட்டீஸோட லஞ்ச் காம்போ இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து ரெட் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.